அனைவருக்கும் வணக்கம். புறநானூற்று பாடல் ஒன்றை இக்காணொளியில் சிந்திக்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக புறநானூறு பற்றிய ஒரு அறிமுகத்தை விளக்க இருக்கிறேன். 8 தொகை நூல்களில் புறம் பற்றிய நூல்கள் 2, ஒன்று பதிற்று 10, மற்றொன்று புறநானூறு. புறம் பற்றிய 400 பாடல்களை கொண்டதால் இந்நூலுக்கு புறநானூறு என பெயர் பெற்றது. புறப்பாட்டு என்று மற்றொரு பெயரும் இதற்கு உண்டு. சங்ககால மக்களின் புற வாழ்வியல் பற்றிய விளக்கமாக இந்நூல் விளங்குகிறது. அகவல் பாக்களால் ஆனது. 11 புறத்திணைகள், 65 துறைகள் உள்ளது. ஜியுபோப் என்ற பாதிரியாரால் சில பாடல்கள் மட்டுமே ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஆனால் ஜார்ஜ் எல் ஹார்ட் என்கிற ஆங்கில ஆய்வாளர் த 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் என்ற பெயரில் புறநானூற்றில் உள்ள 400 பாடல்களையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழர்களின் வரலாற்றை வாசிக்கும் வாழ்வியல் அடையாளமாக இந்நூல் திகழ்கிறது. மன்னனை பாடும் புலவன், மன்னனே, நீ நிலை பெற்று வாழ்வதற்கான வழி ஒன்றை நான் கூறுகிறேன். நீருக்கு தேவையான குளிர்ந்த நிலத்தை வெட்டி மண்ணுலகம் பயன்பெறும்படியான மன்னனாக நீ வாழ வேண்டும் என்று புலவியனார் பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு கூறிய அறச்செய்தியைத்தான் நாம் இந்த காணொளியில் காண இருக்கின்றோம். புறநானூற்று பாடல் எண் 18. திணை பொதுவியல். வெற்றி முதலாக பாடான் ஈராக அமையும் புறத்திணைகளில் கூறப்பெறாத பொது செய்திகளை கூறுவதால் இத்திணை பொதுவியல் திணை ஆயிற்று. துறை முதுமொழி காஞ்சி. அறம், பொருள், இன்பம் என்பவற்றின் தன்மையை குற்றமில்லாது புலவர்கள் அரசர்க்குச் சொல்லுவதால் இத்திணை முதுமொழி காஞ்சி ஆயிற்று. இப்பாடல் நீரின் முக்கியத்துவம் பற்றி பேசியதால் கடலை கொண்டே இப்பாடல் தொடங்குகிறது. முன்னீர் என்றால் கடல் என்று பொருள். முழங்கு முன்னீர் முழுவதும் வழங்கி பரந்துபட்ட வியன் ஞாலம் தாளின் தந்து தம்புகழ் நெறியி ஒரு தாம் ஆகிய உறவோர் உம்பல். இவ்வரிகள் பாண்டிய மன்னனின் முன்னோர்களை புகழ்கிறது. முழங்குகின்ற கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் ஆட்சி செய்து நிலை பெற்ற புகழை பெற்றவர்கள் உன் முன்னோர்கள். அந்த மரபில் தோன்றியவன் நீ என்று பாண்டியர்களின் புகழை முதலில் உரைக்கின்றார். பின்னர் பாண்டியனுடைய ஆயுள் நீடிக்க அவர் 1ஐ 10ஆக்கி அது கோடியாய் விரிந்து அந்த எண்ணின் கடைசி எண்ணே உன் ஆயுள் ஆகட்டும் என்று பாண்டியனின் ஆயுள் நீடிக்க புலவர் வாழ்த்துகிறார். 1 10 அடுக்கிய கோடி கடையிரியி பெருமைத்தாக நின் ஆயுள் தானே. கோடி என்ற எண்ணிக்கையை தமிழ் மரபில் பார்க்க முடிகிறது. கோடி என்ற எண்ணிக்கை மேல் நாட்டவர்கள் கொடுத்த எண்ணிக்கை என்று நாம் நினைத்திருக்கிறோம். இல்லை, கோடி என்ற எண்ணிக்கை தமிழ் மரபிலும் வந்திருக்கிறது என்பதை இந்த புறநானூற்று பாடல் நமக்கு உறுதி செய்கிறது. எண் என்பதனுடைய முதல் தொடக்கமாகவே நாம் தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் இந்த பாடலின் மூலம் உய்த்து உணரலாம். அடுத்ததாக பாண்டிய மன்னனுடைய அகழியினுடைய பெருமையை புலவர் எடுத்துரைக்கிறார். அந்த அகழியினுடைய நீர் தாழ்ந்த குறுங்காஞ்சி பூக்கதுவும் இன வாழை நுண் ஆரல் பருவரால் குருவு கிடிற்ற குண்டு அகழி. குண்டு அகழி என்றால் அகலமான அகழி என்று பொருள். நீரில் தாழ்ந்திருக்கின்ற காஞ்சி மரத்தின் பூக்களை கவ்வுமாம் வாழை மீன்கள், ஆரல் மீன்கள், பருத்த வரால் மீன்கள், கெழுத்தி மீன்கள், இப்படி பல மீன்களை கொண்ட அகலமான அகழி கோட்டையை சுற்றி இருக்கின்ற பெருமையை உடையவன் பாண்டியன். அடுத்ததாக மதிலின் பெருமையை கூற இருக்கிறோம். வான்வுட்கும் வடிநீள் மதில், வானம் வரை உயர்ந்திருக்கின்ற பெரிய மதிலை கொண்டது பாண்டிய நாடு. இப்படியாக பெரிய மதில்களையும் அகலமான அகழியையும் கொண்ட பழமையான ஊருக்கு அரசனே, பாண்டியனே, நான் உனக்கு ஒன்றை கூற இருக்கின்றேன். செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும், நீ செல்கின்ற உலகத்துக்கு மிகப்பெரிய செல்வத்தை வேண்டினாலும், இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா பகைவர்களையும் வென்று இந்த உலகத்தையே நீ ஆள விரும்பினாலும், ஞாலம் காவலர் தோள்வலி முறுக்கி நீ ஒரு ஆகல் வேண்டினும், நீ மிகப்பெரிய புகழை விரும்பினும், நல் இசை நிறுத்தல் வேண்டினும்,
மற்ற அதன் தகுதி கேள். இதற்கெல்லாம் நான் ஒரு விடயம் சொல்கிறேன் கேட்பாயாக. இதையெல்லாம் நீ பெறுவதற்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். ஒரு செல்வத்தை பெறுவதாக இருந்தாலும், மிக நீண்ட உலகத்தை ஆட்சி செய்வதாக இருந்தாலும், புகழ் வேண்டுவதாக இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன், அதை கேட்பாயாக. நீரின்று அமையா யாக்கைக்கு. யாக்கை என்றால் உடல் என்று பொருள். நீர் இல்லாமல் இந்த உடல் அமையாது. இந்த உடல் உணவால் ஆனது. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உண்டி என்றால் உணவு என்று பொருள். உணவால் தான் இந்த உயிர் கட்டமைக்கப்பட்டுள்ளது. உணவால் தான் இந்த உயிர் ஆக்கப்பட்டிருக்கிறது. உண்டி முதற்றே உணவின் பிண்டம். உணவு எனப்படுவது நிலத்தோடு நீரே. உணவு என்பது நிலத்தோடு நீர்தான். நீரும் நிலனும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே. நிலத்தையும் நீரையும் ஒன்று சேர்த்தவர் இவ்வுலகில் உடலையும் உயிரையும் கூட்டி படைத்தவர் ஆவர். அவர் இந்த உலகத்தில் இறைவனுக்கு சமமானவர். யார் உலகத்தில் நீரையும் நிலத்தையும் பாதுகாக்கிறார்களோ அவர்கள் இந்த உடலையும் உயிரையும் பாதுகாப்பவர்கள் ஆவர். அதாவது இந்த வரிகள் மூலமாக நீர் எவ்வளவு முக்கியமானது, நிலம் எவ்வளவு முக்கியமானது என்பதை புலவர் பேசியிருக்கிறார். அடுத்ததாக நீருக்காக மன்னன் என்ன செய்ய வேண்டும் என்பதை உரைக்க இருக்கிறார். வித்திவான் நோக்கும் புன்புலம் கண் அகன் வைப்பிற்று ஆயினும் நன்னி ஆளும் இறைவன் தாட்கு உதவாதே. இறைவன் என்பது இங்கு அரசனை குறிக்கிறார். விதைகளை விதைத்து மழையை நோக்கும் நிலம் அகன்ற இடமுடைய மிகப்பெரிய நிலமாக இருந்தாலும் அதனை சார்ந்து இயங்குகின்ற அரசனுக்கு அதில் எந்த விதமான முயற்சியும் இருக்காது. அதனால்தான் நான் கூறிய மொழிகளை இகழாமல் நீ கேட்பாயாக. அரசனே, இந்த நிலத்தை விதைத்துவிட்டு நாம் வானத்தை பார்க்கின்ற அந்த முயற்சி என்பது மழை எப்பொழுது வருகிறதோ அந்த மழை எப்பொழுது வரும் என்று விதைத்துவிட்டு வானத்தை பார்க்கின்ற செயல் என்பது அரசனுக்கு தேவையற்ற செயல். அப்பொழுது வருகின்ற மழையை சேகரிப்பதே அரசனின் மிக நுண்ணிய அறிவுக்கு அடையாளமாகும். அதனால் அரசனானவன் வருகின்ற மழையை சேகரிக்கின்ற நுண்ணிய அறிவுடையவனாக இருத்தல் வேண்டும். அரசனே, நீ நிலத்தில் விதைத்துவிட்டு வானத்தை நோக்கி காத்திருப்பது என்பது அது மிகப்பெரிய அரசனுக்குரிய முயற்சியாக அது அமையாது. அந்த முயற்சியில் அது பயனும் இல்லை. அரசனே, நீ என்ன பண்ணு அப்படின்னா, நீ குளிர்ந்த நிலங்களையெல்லாம் வெட்டி குளமாக்கி நீரை சேமித்து வைத்தால் வானை நோக்க வேண்டிய அவசியமில்லை. தேவைப்படும் பொழுதெல்லாம் நீரை மண்ணுக்கு கொடுத்து கொண்டே இருக்கலாம். மண் வளமாக இருக்கும். மண்ணை வளமாக்க அரசனே நீரை சேமித்திடு. அடுவோர் செழிய போரை செய்கின்ற செழியனே, இகழாது வல்லே. நான் சொல்கின்ற சொல்லை இகழாமல் கேட்பாயாக. நிலன் நெளி மருங்கில் நீர்நிலை பெருக நட்டோர் அம்மை இவன் நட்டோரே, தள்ளாதோர் இவன் தள்ளாதாரே. நீர்நிலைகளை பெருக்குவதற்கான குளம் வெட்டும் முயற்சியை செய்தால் இந்த உலகத்தின் நிலைக்குமாறு புகழை நீ பெறலாம். இந்த உலகம் நிலைக்குமாறு புகழை பெறுவதே ஒரு அரசனின் மிகச்சிறந்த ஆட்சியாகும். அப்படி நீ செய்யவில்லை என்றால் இந்த உலகத்தில் உன்னுடைய பெயர் நிலைக்காது என்று சொல்லி குடப்புலவியனார் பாண்டியனை மிகச்சிறந்த முறையில் வாழ்த்துவதாகவும் அவன் செய்கின்ற செயலை ஊக்குவிப்பதாகவும் அமைந்த இந்த பாடல் இந்த உலக அரசர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியான பாடலாக அமைகின்றது. நன்றி, வணக்கம்.